வெல்கம் பேக் டு சவுத் ஸ்ட்ரீம். நம்ம இந்த வீடியோல எங்க பயணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிட்டு இருக்க குவம்பு பார்க் தான் நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான பார்க் ஆக்சுவலி. இது எங்க அமைஞ்சிட்டு இருக்குன்னா, கோலார் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சரியா ஒரு 500 மீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த பார்க்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில்ட்ரன்ஸ்க்கான பிளே ஏரியாஸ் இருக்கு. எக்ஸ்பெஷலி மக்கள் வந்து உட்கார்றதுக்கு நிறைய சேர்ஸ் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி அங்கங்கே வந்து பியூட்டிஃபுல்லான ஸ்டாச்சுஸ் அமைப்புகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி உள்ள ஒரு ராஜ்குமாரோட ஒரு ஸ்டாச்சுவும் இருக்கு. அதே மாதிரி இங்க குவம்பு ஸ்டாச்சு நம்ம என்ட்ரன்ஸ்ல போகும்போதே குவம்பு அவரோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டாச்சு அமைச்சிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா அப்படின்றது வந்து ரொம்ப அளவு எல்லாம் மெயின்டைன் பண்ணாத நிறைய இது வந்து ஒர்க் ஆகாத கண்டிஷன்ல தான் ஆக்சுவலி இருந்தது நம்ம போகும்போது. ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலி. ஸோ பெரியவங்களும் நிறைய பேர் இதுல வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அதே ஊஞ்சல் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் எதுவுமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ இதே மாதிரி மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு பெருசாக மெயின்டெனன்ஸ் பண்ணல. வாக்கிங் ட்ராக் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. நம்ம சுத்தி நடக்கிற மாதிரி அமேசிங்கா இருக்கு. அதே மாதிரி மக்கள் வந்து உட்கார்றதுக்கும் நிறைய இடங்கள் வந்து இருக்கு அப்படின்றதான் உண்மை. பட் ஒட்டுமொத்தமா மெயின்டெனன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. எக்ஸ்பெஷலி இந்த சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவா இருக்கட்டும். அதே மாதிரி அந்த ஒரு வாட்டர் ஃபால் ஒரு ஃபவுண்டைன் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அது லாஸ்ட்ல நீங்க பாப்பீங்க வீடியோல. அதுவும் வந்து ஜீரோ மெயின்டெனன்ஸ் ஆகி ஒரு சிலை இருந்தது, அதுவும் செதிலம் அடைஞ்சு அந்த மாதிரி ரொம்ப டேமேஜா தான் இருந்தது. குவம்பு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு இந்தியன் போயட். அவர் வந்து ஒரு பிக்கெஸ்ட் போயட் இன் கர்நாடகா அப்படின்னு சொல்லலாம். நிறைய எழுதியிருக்காரு அவரு. ஸோ அவரை டெடிகேட் பண்ற மாதிரி தான் இந்த பார்க் அப்படின்றது. அவரோட பேர்ல குவம்பு பார்க் அப்படின்னு வச்சிருக்காங்க. ராஜ்குமாரோட ஸ்டாச்சு நீங்க பார்த்துட்டு இருந்தா தெரியும். ஸோ இதுவும் வந்து ஒண்ணு அமைச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா நல்லா இருந்தது. பட் கொஞ்சம் இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா நிறைய பேர் இங்க வர்றது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க நிறைய வராங்க. அதே மாதிரி வயதானவர்கள் வந்து chit-chat பண்றதா இருக்கட்டும், வாக்கிங் அதுக்காகவும் நிறைய பேர் வராங்க. ஸோ ஒட்டுமொத்தமா ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். மார்னிங் 6 to 9 ஓப்பன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போயிருந்தோம். பட் நிறைய மெயின்டெனன்ஸ்ல நான் சொன்ன மாதிரி இன்னொரு படி போய் பண்ணா ஒரு பியூட்டிஃபுல்லான பார்க் அப்படின்னு சொல்லலாம் கோலார்ல. இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நீங்க ஆல்ரெடி இந்த பார்க்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்து அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. தேங்க்யூ. பாய்.